ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மினிட்ஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் சிம்பிளாக எப்படி எக் கிரேவி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் ஆகிய உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு வியூவர்ஸ் நீங்கள் ரொம்பவும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, வீடியோவை வாட்ச் பண்ணியிருக்கீங்க அண்ட் நம்ம மிஸ்டர் மினிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிரேவிக்கு தேவையான ஆனியன், தக்காளி, அப்புறம் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு அண்ட் முக்கியமாக எக், இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் கடுகு, ஸோ கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் ஆனியன், ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு வாட்டரையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மிக்சிங் நல்ல ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக எக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா குக் ஆகிட்டு வாங்க எக்கை ஆட் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், ஃபைனலாக நம்ம எக்கையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கிரேவியோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் மினிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஓகே வியூவர்ஸ், நம்ம எக் கிரேவி இப்போது ரெடி ஆகிட்டு, ஸோ அது எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த கிரேவிக்கு 3 முட்டை யூஸ் பண்ணோம். ஸோ 3 முட்டையுமே நல்லா குக் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியுது, நீங்களே பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்கு. நான் டேஸ்ட் பண்ணேன், உண்மையாலுமே வேறு லெவல். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம மிஸ்டர் மினிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.